அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். வரிசையாக நம்ம எலும்பு சார்ந்த தசைகள் சார்ந்த நோய்களை பற்றி பார்க்குறோம். அதில் இதுவும் ஒரு விதமான நோய். இதில் வலி வேதனைகளை பற்றி தான் அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அது எந்த இடத்துல வலிக்குது, அது தசைகளை எப்படி பாதிக்குது, நரம்புகளை எப்படி அழுத்துது, இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்குறோம். அது தோலில் எப்படி பாதிக்குது, எலும்பு தோல், நரம்பு தோல், தசைகள் தோல், இப்படி பல விதமான கலவைகளை பார்த்துட்டு வரோம். ஆனால் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு. அதாவது ஒரு காரியம் செய்கிறாங்க, ஒரு ஒரு விளையாட்டு இருக்குன்னு, ஒரு விளையாட்டு வீரர்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அவர் அதிகப்படியான ஒரு வீரரோ வீராங்கனையோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதிகமாக பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்போது அளவுக்கு மீறி பயன்படுத்தும் பொழுது அங்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, இது அவங்க தொழில் முறையினாலேயோ அல்லது ஒரு உழைப்புனாலேயோ வரக்கூடியது. அந்த இடத்துல ஒரு தேய்மானமோ அல்லது ஒரு சிரமமோ ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு இடத்துல காயம் படுறதுனால, கீழே விழுந்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காயம் பட்டு அதனால் ஏற்படக்கூடிய உருகுலைவு, அதனால் ஏற்படக்கூடிய வலி வேதனைகள். மூணாவதாக ஒரு முறிவு, எலும்பே முறிஞ்சு போகிற அளவுக்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு. நாலாவதாக கனாபினன் விபத்தில் போய் சிக்கி விபத்தில் பாதிக்கப்பட்டது. இப்படி இது எல்லாமே அவசர சிகிச்சை ட்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அது அப்படி தானே இருக்கும், சாதாரணமாகவா இருக்கும், வலி பயங்கரமாக சரியான வலியாக இருக்கும். அது ஒரு நியாயம் பேசுகிற மாதிரிலாம் இருக்காது, வலி அவ்வளோ துடிக்கிற மாதிரி தானே இருக்கும். இந்த வலி வேதனைகள் இதன் கூடவே சில அதனுடைய நோய் அறிகுறிகள், அதில் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ பாதிக்கப்பட்ட இடம் வலி இருக்கிறது தெரியுது. அதே கூட என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மரத்து போன மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மூன்றும் கலந்த நிலையில் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட இடம் இப்படி தான் இருக்குது, அவங்க அதில் சிகிச்சை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அப்போ இதை கருத்தில் நாம் வச்சுக்கணும். இது கூட எதுவுமே கீழே விழுகாமல் இரத்த ஓட்டம் குறையுது பாருங்கள், இயல்பாகவே இரத்த ஓட்டம் குறைஞ்சிருது. அப்போ எப்படி இருக்கும், அப்போவும் இதே மாதிரி நிலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இதில் நம்மளுடைய இன்னொரு விஷயங்கள் என்ன, ரெண்டு விஷயம் வருது அப்படின்னா, இரத்த ஓட்டத்துக்கு அது நம்மளுடைய இரத்த நாளங்கள், இருதயத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அது நல்லா ஆரோக்கியமாக வலுப்பெற்று இருக்கிறப்போ ஓட்டம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பகுதியில் இயல்பாக ஒருத்தருக்கு ஏதாவது காயம் ஏற்படுதுன்னா அது சாதாரண முறையில் சரியாகணும். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பகுதியில் போய் எங்கேயும் நின்றாரு, அவருக்கு அதுக்கப்புறமா அவங்க அதில் முழுமையாக அவர் குணம் பெற முடியாமல் தவிக்கிறார் அப்படின்னா, அப்போ இயல்பாகவே அவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு தொந்தரவு இருக்குது, அதனால தான் அவருக்கு அது சரியாக வரலை. அதில் என்ன பார்க்குறோன்னா, இரத்த ஓட்டம் ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறது. இந்த இரத்த ஓட்டத்தினுடைய தன்மை குறைஞ்சிருக்கு, பல்ஸ் நாடி குறைஞ்சு ஓட்டமும் குறையுது. அதே மாதிரி இரத்த ஓட்டம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள், தசைகள் செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, மொபிலிட்டி, ஒரு நகர்வக்கூடிய தன்மை, அது குறைஞ்சி போகிறது. இது மாதிரி அவருக்கு ஏற்கனவே அடிக்கடி இருந்திருக்கும். அப்போ அவருக்கு ஏதாவது காயம்பட்டு இந்த மாதிரி ஆகிறப்போ இந்த இப்போ நடந்த விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம், ரெண்டு விஷயம் ஒன்றா சேர்ந்துடும். இதனால் இதுக்கு கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போது இதில் புது பிரச்சனை பழைய பிரச்சனை ரெண்டுத்துக்கும் நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். இது எல்லாமே அக்யூட், அதாவது அக்யூட்னா திடீர்னு நடந்தது, ஏற்கனவே இருந்தது. இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாட்பட்ட நிலையிலேயே இது அதுலேயே பயணம் போயிட்டுருக்கு, கிரானிக் லெவலில் போகுது. அதனுடைய வலி வேதனைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்ப மரத்து போகிறதும் வலி இருக்கும். அது ஏதாவது செய்யும் பொழுது, வேலை செய்யும் பொழுது வலி அதிகமாகும், நம்ம ஓய்வு எடுத்தால் பெருசாக வலி இருக்காது. அப்படி ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க.
இதில் வந்து அந்த தசைநான் அழற்சி அப்படிங்கிற பிரச்சனையும் எலும்பு முறிவுகளும் இதுலேயே இந்த நாட்பட்ட நிலையில் இருக்குது. பொதுவாக இந்த அது நாட்பட்ட நிலையிலையோ அல்லது உடனடியாக நடந்ததோ ரெண்டுமே வந்து ஒரு பொதுவான காரணிகள்னு பார்க்குறப்போ நாடியினுடைய குறைவு அப்படிங்கிறது அது பொதுவான விஷயமா இருக்குது. செயல்பாடுகள் முடங்கிறது அது ஒரு பொதுவாக இருக்குது. மரத்து போகிறது, வெளுத்து போகிறது அது அதோடு நிற்கிறது இல்லை. அதுக்கு அடுத்த நிலையில் போய் வாதமாக முடக்குவாதம், அதாவது இந்த பக்கவாதமாக மாறுவதற்கு அந்த நிலைமைக்கு போகுது. ஏன்னா இது ஆரம்ப நிலையில் இப்படி இருக்குது, அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கல அப்படின்னா அப்படியும் போகுது. அதே மாதிரி வலி வேதனைகள் வந்து ரொம்ப ஆழ்ந்து அப்படியே குத்துற மாதிரி, ஊசியில் குத்துற மாதிரி வலி வேதனைகள் வரலாம். இதெல்லாம் தான் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளையும் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா, இது பாதிப்பு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காய்கறி, அது வந்து முக்கியமாக நம்ம சொல்கிறது வாழைக்காய் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை முதல்ல நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ரத்த ஓட்டத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இப்போ தான் இந்த மாதிரி ஆச்சு, இப்போ தான் நாங்கள் அதுலேருந்து வெளில வந்திருக்கிறோம் அப்படின்னா முக்கியமானதாக முதல் நிலையில் வந்து வாழைக்காய் கொடுப்போம். ரத்தம் வந்து எங்கேயும் உறையாமல் செய்யாமல், அதே சமயத்தில் அதோடைய தன்மை மாறாமல், இரத்த நாளத்துக்கு எப்படி வைத்தியமோ ரத்தத்துக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறதா இருந்தால் கொத்தவரங்காய் கொடுப்போம். அதே மாதிரி அங்கே ஏற்பட்ட திசுக்களில் வந்து ஒரு நசிவு ஏற்பட்டு ஒரு சீர்கேடு ஏற்படுதுன்னா அப்போ வந்து அதுக்கு வந்து கோவக்காய் கொடுக்கறது. இந்த உடம்பை தேத்தி நல்லா கொண்டு வரத்துக்கு கொப்பரை தேங்காய். கிட்டத்தட்ட பார்த்தா 4 காய்கறி வந்துடுது. அது போக அவங்களுக்கு இந்த தசைகளில் ஏதாவது இந்த லெகமெண்டாரு, டெண்டானிட்டி, தசைநார் இதில் ஏதாவது பாதிச்சுன்னா அரசாணிக்காய். இந்த நபருக்கு இனி வேறு என்னென்ன ஏற்கனவே அவருக்கு வச்சுருக்கிறாரோ அதுக்குண்டான காய்கறிகள். கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு பல காய்கறிகள் அவங்க எடுக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, இதில் இது ஒன்று மட்டும் கொடுத்து இந்த நோயை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மற்ற தலைப்பில் பேசுன மாதிரி இது பேச முடியாது. ஏன்னா அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு இரத்த நாளத்தில் வந்து ஒரு அடைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இரத்த நாளங்களில் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற படிமானம், அது கால்சியமாக இருக்கலாம், கொழுப்பாக இருக்கலாம், அல்லது புரதமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று படிமானங்கள் இருக்குது. அந்த காரணத்தினால் அது வந்து மந்த நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்குறது? அதே மாதிரி அவங்களுக்குள்ளார ஏதாவது உடம்புல வேறு ஏதாவது கிருமிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ஒட்டுண்ணிகள்னால ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன கொடுக்கலாம்? இது வந்து நம்ம ஒரு பொதுப்படையான தலைப்பில் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் அவசியமானது இந்த 2, 3 சொல்கிறது. என்ன அப்படின்னா வாழைக்காய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க சொல்கிறது, கொத்தவரங்காய், இது 2 அவசியம். அடுத்த நிலையில் கோவக்காய், கொப்பரை தேங்காயும் இருக்குது. இருந்தால் கூட அதை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறது. அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு எலும்பு கூடவே இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த போட்டிருக்கு, இது வந்து கூடாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து எலுமிச்சங்கடா தோலோடு அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னோம். அதைய வந்து அவங்க ஒரு வாரம் எடுக்கிறப்பவே கொஞ்சம் அதனுடைய அப்படியே திரிக்கிற வலி வந்து அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நம்ம பார்த்த வகையில் இது அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்தது, அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிது. அப்போது இந்த 4 எல்லாமே இது வேறு தீர்வாக இருக்கா? இப்போது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கால்சியம் டெபாசிட்னால் வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி வளர்ச்சிகள் இருக்குது, அதனால் அதை சமாளிக்க முடியலன்றப்போ முருங்கை விதை கொடுக்குறப்போ அது சமச்சீராச்சு. இது இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் இந்த தலைப்பில் ஒரு ஒரு பொதுவான கருத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காயங்களோ அல்லது அதிகப்படியான தேய்மானங்களோ வராமல் இருக்கிறதுக்காகவும் எப்போவுமே ஆரோக்கியத்தை நம்ம நிலைநாட்டுறதுக்காகவும் ஒரு பொதுவான முறையில் இந்த 12 காய்கறிகளுமே ஒவ்வொரு நாள் ஒரு காய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படியும் வந்து ஏதோ 1, 2 காய் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோவக்காய்னு வச்சுக்கோங்களேன், கோவக்காயை நம்ம பொரியல் பண்ணுறோம், வேக வைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். அதில் ஒரு 4 காய் சும்மா மென்று சாப்பிட்லாம்.
குழந்தைகளுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு 2 காயோ, 1 காயோ இது சாப்பிடு. இது சாப்பிட்டுட்ட பிறகு நான் உனக்கு தோசை குடுக்குறேன், இட்லி குடுக்குறேன். பெரியவங்களா இருந்தாலும், குழந்தைங்களா இருந்தாலும் தட்டில் 1 காய், 2 காய் வச்சு பழகணும். அந்த 1 காய் அவங்க தொடர்ச்சியா சாப்பிட்டாங்கன்னா, நாளைக்கு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். சிறுதுள்ளி பெருவெள்ளம் தான் இது. ஒரே நாள்ல வந்து எல்லாரையும் குடும்பத்தெல்லாம் மாத்துறது கற்பனை, கனவுல தான் நடக்கும், நடைமுறையில வராது. சின்ன சின்ன பழக்கத்த தான் பண்ண முடியும். அப்போ ஒரு கோவக்காய் சாப்பிட சொல்லலாம். இதே வந்து நீங்க வெண்டைக்காய் வாங்குறீங்க. அப்போ அத என்ன பண்ணலாம், அந்த வெண்டைக்காயும் இதே மாரி ஒரு வெண்டைக்காய் மென்னு சாப்பிடு. வெண்டைக்காய், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், அரசாணிக்காய், கோவக்காய், முருங்கை விதை, பீர்க்கங்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் இப்படி 12 நம்ம காய்கறிகள் சொல்லிகிட்ருக்குறோம். இதில் ஒவ்வொரு காய்கறியுமே ஒரு சிறு அளவில் அவங்களுக்கு தினந்தோறும் கொடுத்து பழக்கலாம். எலுமிச்சம்பழம்னா ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு தோலை மட்டும் ஒரு சின்ன தோல் துண்டு, ஒரு தோல் வந்து இந்த அளவுக்கு சின்னதாக வாயில் வச்சுக்கோ. அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் அந்த தோலையே மென்று கடித்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கூட ஒரு பழக்கம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நாள் வெளியில் போகிறோம், அந்த இடத்துல நமக்கு அரைக்கிறதுக்கு மிக்ஸி இல்லாமல் போகலாம். இது ஒரு பழக்கம் பண்ணியிருந்தோன்னா ஜூஸை புழிஞ்சிட்டு தோலை அப்படியே கட் பண்ணி வாயில் வச்சிருந்து கொஞ்சம் நேரம் ஆக விட்டு அதுக்கப்புறம் கடிச்சிக்கலாம். அதில் அந்த எலுமிச்சம்பழம் சாறு இருக்கிற பட்சத்தில் பல் கூச்சம், வலி, வேதனைகள் வரும். ஆனால் அந்த சுத்தமாக அதோட சாறே இல்லாமல் புழிஞ்சிட்டு அதை சாப்பிட்டா அது அந்த சாறுனால் என்ன பாதிப்பு வருதோ அதையெல்லாம் இந்த தோலை சரி பண்ணிடும். தீர்வே அதே தான். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா என்ன பல் கூச்சம் வருதோ அதுக்கு தீர்வு வந்து அதே எலுமிச்சம்பழம் தோல்லையே இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு வைத்தியம் இல்லை. இதுதான் வந்து படைப்பினுடைய ஒரு அதிசயம், அற்புதம் சொல்லலாம். இப்போது நம்ம காய்கறிகளில் இப்போ அரசாணிக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்லாம். அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, தோலையும் வந்து நம்ம வேக வச்சு அதையும் கூட நம்ம ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். அல்லது தோலை வந்து அரைச்சி அதை வந்து சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். எதையும் வந்து வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன காய்கறிகள் சொல்கிறோமோ அது மேலுக்கு கூட பயன்படுத்தலாம். அதாவது இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எப்படி கோதுமை வந்து மேலே அதை வந்து போட்டு ஒரு 10 மாதிரி போட்டுக்கோங்க சொன்னோம். அதே மாதிரி இப்போ வாழைக்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாழைக்காயை வந்து மேலே 10 மாதிரி போட்டுக்கலாம். வாழைக்காயும் அரசாணிக்காயும் ரெண்டையும் ஒன்றா அரைச்சி 10 போட்டுக்கலாம். வாழைக்காயும் பீர்க்கங்காயும் ரெண்டையும் ஒன்றா அரைச்சி 10 மாதிரி போட்டுக்கலாம். இந்த கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, இப்போ நான் சொல்கிற இந்த காய்கறிகளை 10 மாதிரி போட போட அதில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். இது மாதிரி வந்து உள்ளுக்குள்ளாரியும் வெளிப்புறத்துலேயுமே இதை பயன்படுத்தலாம். 12 காய்கறிகளை சொல்கிறோம் இல்லையா, இதேவே வந்து ஒவ்வொரு நாள் ஒன்று முயற்சி பண்ணி பாருங்கள். வெள்ளை பூசணிக்காயை வந்து மேலுக்கு தேய்க்கிறப்போ இயல்பாகவே அந்த எரிச்சல் வந்து குறையும். கால் பாதம் ரொம்ப எரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த சர்க்கரை நோயாளி, அவங்களுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காயும் வாழைக்காய் ரெண்டையும் ஒன்றா அரைச்சி கால் மேலே 10 மாதிரி போட்டு நைட் தூங்கிக்கணும். காலையில் தொடச்சி விட்டால் நல்ல மாற்றங்கள் தெரியும். ஆனால் இதுக்கு காரணம் மிளகாய் நிறுத்தினா தான் சரியாகும். மிளகாய் நிறுத்திட்டேன், ஆனாலும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இது கேட்கும். மிளகாயும் சாப்பிட்டுக்கிட்டு இதையும் போட்டோன்னா அது கேட்குதா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு சொல்ல முடியாது, கேட்கலாம் ஆனால் கேட்காமையும் போகலாம். இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. இது மாதிரி மேலுக்கு வந்து போடுறது காய்கறிகள் ஒரு நல்ல பழக்கத்தை தான். இந்த சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கூச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம எங்கேயாவது அடிபட்டுட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த இடத்துல வேதனைகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வலிகள் குறைவாக இருக்குது. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு கம்மியாக தான் அடிபட்டிருக்கு, ஆனால் அவர் ரொம்ப துடிக்கிறாரு. ஒருத்தருக்கு நிறைய அடிபட்டிருக்கு, ஆனால் சும்மாவே உட்காந்துருக்காரு, பெருசாக வலிக்கலை, அவருக்கு வலியை வந்து சமாளிச்சுக்கிறாரு. அப்போ இதுக்கு வந்து உடம்பு தயார் நிலையில் இருக்குது தானே, அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நம்ம இது மாதிரி பயிற்சி பண்ணி இதை நடைமுறைப்படுத்துகிறவங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அசம்பவம் நடக்கிறப்போ அவங்க அது பெருசாக இல்லாமல் நல்லா ஆயிடுறாங்க. ஒரு 3 மாதம் ஆகுங்க உங்களுக்கு வந்து இது கூடுறதுக்கு, இந்த இந்த எலும்பு முறிவு சரியாகிறதுக்கு, ஆமாம் இந்த விழுந்த காயம் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காய்கறிகளாக சாப்பிட்டு 2-3 வாரத்துலேயே சரியாகி அந்த கட்டளை எடுக்கிறாங்க. நான் இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காகவும் உங்களை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்லலை. இது அந்த அளவுக்கு தீர்வு கொடுத்துருக்கு. இயல்பாக ஒரு குறிப்பிட்ட காலம்
இதனால தான் சரியாகுங்கிறத உடச்சி அதுக்கு முந்தைய நிலையிலேயே வந்து தீர்வு கொடுத்து அந்த மருத்துவரே படையே வியந்து போயிட்டார். என்ன இது அதுக்குள்ளார சரியாயிடுச்சா? 3 மாதத்தில் சரியாகணும், எப்படி 1 மாதத்தில் சரியாகும் அப்படின்னு அவருக்கே புரியல. அப்போது எடுத்த நபர் எப்படி எடுத்திருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதி காய்கறிகள் தான். ஏதோ சாப்பாடுங்கிறது ஏதோ பேருக்கு தான். அதிகப்படியாக இதையவே உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், ஏன்னா அவருடைய குடும்பத்தில் இவர் தான் பொறுப்பு, இவர் இல்லை அப்படின்னா ஸ்தம்பிச்சிரும். அதனால் தொழில் பார்க்கணும், போய் ஆகணும். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியை மொபைலை பார்க்கறதுக்கு பதிலாக காயவாவது சாப்பிட்டுட்டு இருப்போம், அது உடம்புக்கு நல்லது தானே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 3ல் 1 பங்குகளே வந்து அவர் வெளியில் வர்றார். இதெல்லாம் மருத்துவத்தில் வந்து ஒரு அதிசயமாக தான் பார்க்கப்படுது. அப்படி சரியாகுமா? ஒரு சிலருக்கு நாள் அதிகரித்து தான் ஆகுமே தவிர குறைந்த காலகட்டத்தில் சிலதெல்லாம் நடக்காதுன்றது மருத்துவத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அந்த கருத்து கணிப்பிலெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு காய்கறிகளை வந்து சிறப்பான முறையில் பல இடத்துல தீர்வுகள் கொடுத்துருக்கு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்முக்கு போக பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு எதையாவது எச்சா ஏதாவது தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க நிச்சயம் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வாழைக்காய், அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அரசாணிக்காய், அப்புறம் கொத்தவரங்காய், இதெல்லாம் வந்து அவசியம். மெயினாக அரசாணிக்காய், கோதுமை இதெல்லாம் வந்து எடுத்தால் தான் அவங்க அந்த பயிற்சி பண்ணும் பொழுது அதில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை மீண்டு வர முடியும். அதே மாதிரி அந்த காயம் ஏற்படுவது கூட பெரிய ஆழம் இல்லாமல் மேலோட்டமாக ஏற்படும். இதுவும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி பண்ணி ஒரு பக்கமாக கையை தூக்க முடியாமல் போய் அப்புறம் வந்து நம்ம கொடுக்குற இதை வந்து ஏற்கனவே அவர் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது ஒரு கொஞ்ச நாள் ஆகும், அப்புறம் நிறுத்திட்டு போகலான்றப்போ இவங்க 1 வாரம் சாப்பிட்டு மறுபடியும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பயிற்சியாளர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி கொஞ்ச நாள் ஆகுமே, எப்படி உங்களுக்கு இது சரியாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த காய்கறிகளை பற்றி சொல்கிறப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம். இப்படி நமக்கு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு அவசர சிகிச்சைனால் அதுக்கப்புறம் வந்து செயல்கள் அது எப்படி நிவாரணமாக மாற்றுறது, அல்லது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் நமக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் எப்படி காப்பாற்றிக்கிறது, இதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் ரொம்ப விரிவாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, எல்லா காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் ஒரு குறிப்பிடும்படியாக 4 காய்கறிகளை சொல்லியிருக்கிறோம். அதுவும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு 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 பகுதியில் ஒரு செயல்பாடுகள் நடக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம இந்த விவரங்கள் சொல்கிறோம். அந்த செயல்பாடுகள் நடப்பதற்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே பெருசாக சொல்லாத ஒரு விஷயம்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி வந்து எப்போவுமே உங்களுடைய இரத்த ஓட்டத்தையும் தசைகள் எலும்புகளையும் வந்து ஒரு சரியான பக்குவத்தில் வச்சுருக்கும். ஒரு பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாடி பார்த்துட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து கால் வலி இருக்குமே, உங்களுக்கு ஒரு அஜீரணம் இருக்குமே, உங்களுக்கு தலைபாரம் இருக்குமே, ஏதோ நான் சொல்கிறேன். அந்த பையன் எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிறான். கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக நானும் அந்த பையனோட போராடி ரொம்ப நான் வந்து சோர்வு அடைஞ்சிட்டேன். அட என்னதான்ப்பா பண்ணுவேன் காலையில் இருந்துச்சு அப்படின்னோடனே, நான் காலையில் ஒரு 4 மணி நேரம் கிரவுண்டில் அத்லெட்டாக இருக்கிறேன், போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வேலைக்கு போவேன் அப்படின்னா. அப்போது இந்த பையன் வந்து அந்த விளையாட்டு பயிற்சிகள்னால அவனுக்கு வர வேண்டிய பெரும்பகுதி நோய்களை வந்து தவிர்த்துருக்கிறாப்புல. காய்கறியும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. ஆனால் அந்த உடற்பயிற்சியில் கிடச்ச அந்த ஒரு வலிமை அவனை காப்பாற்றிட்டுருக்கு. அப்போ இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் எந்த காய்கறி சாப்பிட்டார்? இப்போ நான் சொல்ல எதுவுமே சாப்பிடாமலே நல்லா தானே இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு. அப்போ முழுமையான உடற்பயிற்சி முழுமையான தீர்வு கிடையாட்டியும் கூட ஒரு பெரும்பகுதி வந்து அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் இல்லையா? காய்கறியுமே வந்து முழுமையான தீர்வு சொல்ல முடியாது. இதுலேயும் ஒரு பகுதி உடற்பயிற்சியில் பண்ணணும் இல்லையா? வெறும் காயை மட்டும் சாப்பிட்ருந்தா அந்த தசைகள் வேலை செய்யணுன்னா நம்ம வந்து ஏதாவது பாரமாக தூக்கணும், கால் வேலை செய்யணும், நம்ம நடக்கணும். அப்போது உடம்பில் உழைப்புங்கிறது வந்து அவசியமானது. அதை பற்றி நம்ம பெருசாக பேசாதனால அது இல்லைன்னு ஆகிடாது. இந்த பகுதியில் அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கிறனால நான் அதை பேசுகிறேன். அதனால் ஒரு நடையாகட்டும், நம்ம ஒரு ரன்னிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு பளு தூக்கிறதா இருந்தாலும், அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, உழைப்புங்கிறது ஒரு முக்கியம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, படி ஏற முடியாத நிலை அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்ததுலேருந்து எந்திரிக்க முடியல, படி ஏற முடியல, கை தூக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு சோம்பேறிகளாக நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க.
எந்த வேலையுமே செய்யாமல். முக்கியமாக ஆண்கள் தான் உழைக்கணும். இன்றைக்கி ஆண்கள் தான் அதிக சோம்பேறியாக இருக்காங்க. அவங்க தான் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க, ஒரு மேலாளராக இருக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பெண்களாவது கொஞ்சமாவது வேலை செய்யும். ஆண்கள் வந்து சுத்தமாகவே வேலை செய்கிறதில்ல. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த கை தூக்க முடியலைங்க, கை வலிக்குதுங்க. என்னங்கன்னா, ஒரு 5 ஃபைல் ஒட்டுக்கா தூக்கிட்டாராமா. அதனால் அவருக்கு கை வலி வந்துருச்சு. இப்படி ஆண்கள் எதெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபைல் தூக்கி கை வலி வருது. அப்போது நம்ம உழைப்புங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோமில் எப்படி நம்ம காய்கறிகளை கொண்டு உடம்பை தயார் நிலையில் வச்சுருக்கிறோம், ஆபத்தில் வந்து சமாளிக்க. அதே மாதிரி உடற்பயிற்சியும் அவசியம். அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். என்னதான் சாப்பிட்டாலும் உழைப்பு இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ட பொருள் வந்து தசைகளுக்குள்ளே போய் உட்காரும். இல்லைன்னா அது பெருசாக நமக்கு உட்காராமல் சிறுநீர்லேயோ மலத்துலேயோ வந்து வெளியேறும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு உறிஞ்சப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே தக்க வச்சுக்கும், சேமிக்கப்படும். அது சுழற்சிக்கு உட்படும். மீண்டும் புது திசுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பகுதி வந்து இதை நம்ம தவிர்க்க முடியாது. இதே மாதிரி இப்போ எப்படி நம்ம பேசிகிட்ருக்குறோம், கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்ருக்குறோம். இன்னொரு நோய் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு உடம்புல ஒரு நிறத்தையே மாற்றுற அளவுக்கு போயிடும். நம்ம வந்து இந்த கலராக சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளை, நீலம், இப்படி கலராக மாறுற அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். ரத்த ஓட்டம் குறைஞ்சி அந்த இடத்துல நிறம் மாறும் இல்லையா. அப்போ ரத்த ஓட்டம் நின்று போய் அப்புறம் திடீர்னு வந்து இப்படி தாறுமாறாக போகிறது. அதுக்கு பேர் வந்து ரேனால்ட் சிண்ட்ரோம்னு பேர். அப்படின்னா என்ன, அது ஏன் அப்படி வருது, அதற்கு காரணம், அதுக்கு தீர்வு, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.